தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த நீதிமொழிகள் மூலம் ஞானம் என்பது கர்த்தருக்கு நாம் பயப்படும் பயத்தினால் அவர் நமக்கு ஞானம் தருவார். பயத்துடன் நாம் அவரை சேவிக்கும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை தந்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரனாகிய சாலமோன் மன்னர் பட்டத்தை பெற்றவுடன் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக 1000 காளைகளை பலியிட்டான். கர்த்தர் அதற்கு மகிழ்ந்து, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கும் பொழுது அவன் ஞானத்தை கேட்டவுடனே கர்த்தர் மகிழ்ந்து, இந்த உலகத்திலே உன்னை விட வேறு ஞானியே இல்லை என்று கூறி அவர் கேளாத செல்வங்களையும் மகிமையையும் கனங்களையும் கொடுத்து அவரை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாமும் கர்த்தருக்கு பயந்து அவரை துதி செலுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது அவர் ஞானத்தால் நம்மையும் நம் சந்ததிகளையும் நிரப்பி அனைத்து ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், மகிமைகள் தந்து உயர்த்துவார். ஆகவே இறைவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். ஞானத்தையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் நன்றியுள்ளவராக வாழ்வோம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உமக்கு பயப்படும் பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும் பொழுது நீ ஞானத்தையும் எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து உயர்த்தி மகிமைப்படுத்துவீர் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்களும் எங்கள் சந்ததிகளும் என்றும் உமக்கு பயந்து வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி ஞானத்தையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.